தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக சட்டம் ஒழுங்கு சந்தித்திருப்பதாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் விமர்சித்துள்ளார். கரூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்து அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாகவும், ஆனால் ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி அளிக்க மறுத்துவிட்டதாகவும் தெரிவித்தார். மற்ற மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டம் செய்த பிறகு அதிமுகவினர் கைது செய்யப்பட்டனர் எனவும், ஆனால் கரூரில் ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு முன்னதாகவே காவல்துறையினர் கைது செய்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக சட்டம் ஒழுங்கு சந்தித்திருப்பதாகவும், பெண்கள், குழந்தைகள், பள்ளி மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் அவர் குற்றம் சாட்டினார். மாணவர்கள் கையில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாகவும், இதை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார்.